Hi all, welcome to day 18. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது past tenseல question கேட்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எல்லா டாபிக்கோடையும் questions நம்ம பார்க்கணும் அப்படிங்கறனால எல்லாத்துல இருந்து பிரைமா இருக்கிற இம்பார்ட்டன்டான questions நான் பண்ணுவேன். பாக்கி இருக்கிறது நீங்க அதே மாதிரி எப்போ மாதிரி ட்ரை பண்ணணும். So இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். This is a ball. அப்போ இதுக்கு நீங்க என்ன கேட்டீங்க? What is this அப்படின்னு கேட்டீங்களா? What is this? அப்போ இத நான் அப்படியே this was a ball அப்படின்னு சொல்றேன்னா நீங்க அப்ப என்கிட்ட என்ன கேட்பீங்க? ஜஸ்ட் நீங்க இங்க இருக்கிற கொஸ்டின்ல இருக்கிற வேர்ப மாத்துவீங்க. இது என்னவாக இருந்துச்சு அப்படின்ட்டு. இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு is என்னவா மாறும்? was ஆ மாறும். What was this? This was a ball. இப்ப thatக்கு என்ன பண்ணுவீங்க? What was that? இதுவே thoseக்கும் theseக்கும் என்ன பண்ணுவீங்க? thoseக்கும் theseக்கும் questionல what are these, what are thoseன்னு இருந்துச்சு. now are ஓட இடத்துல were போட்டுருங்க. what were these, what were those. I am a teacher. I am a teacher அப்படின்னு நான் presentல சொன்ன போது நீங்க என்கிட்ட என்ன கேள்வி கேட்டீங்க? what are you அப்படின்னு கேட்டீங்க. இப்போ நான் இதே சென்டென்ஸ I am a teacherக்கு பதிலா I was a teacher அப்படின்னு மாத்தினேன்னா உங்க questionல what are you அப்படிங்கறத you கூட present tenseல are வருது. you கூட past tenseல என்ன வரும்? were வரும். so இந்த இடத்துல were போட்டீங்கன்னா இந்த past tense ஆன சென்டென்ஸுக்கு இந்த கேள்வி கரெக்டா இருக்கும். what were you? I was a teacher. இனி you are a student அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க என்ன கேட்டிருப்பீங்க என்கிட்ட? what am I? இதுக்கு past tense you were a student அப்படின்னு நான் சொல்றேன்னா இப்போ I கூட past tenseல என்ன வரும்னு சொன்னேன்? was வரும் அப்படின்னு சொன்னேன். so இந்த was எடுத்து இந்த amக்கு பதிலா போட்டீங்கன்னா என்ன ஆகும்? what was I அப்படின்னு நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. அதுக்கான பதில் you were a student. so இதே மாதிரி உங்களோட ஆல்ரெடி இருக்கிற present tenses நீங்க questions கேட்டிருக்கீங்க பாத்தீங்களா? அங்க நான் உங்களுக்கு pronouns கூட past tenseல என்ன be verbs வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த be verb மட்டும் நீங்க எடுத்து replace பண்ணீங்கன்னா உங்களோட past tense sentenceக்கான questions உங்களால ஈஸியா ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்தது verbs பார்க்கலாம். so I was singing. இப்ப நான் I am singing னு சொல்லியிருந்தேன்னா நீங்க என்ன கேட்டுப்பீங்க? what are you doing? so இந்த are நம்ம என்னவா மாத்த போறோம் past tenseல? were. அவ்வளவுதான். so what were you doing? I was singing. you are listening. what am I doing? you are listening அப்படின்னு சொல்லியிருப்பேன். so you were listening அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன கேட்டிருப்பீங்க? what was I doing? what was I doing? you were listening. அடுத்தது prepositions பார்க்கலாம். the ball was on the box. இதுக்கு நம்ம என்ன கேள்வி கேட்போம்? in case presentல சொன்னா where is the ball அப்படின்னு கேட்போம். so was அப்படின்னு இங்க இருக்கறனால இங்க இருக்கிற இசையும் நம்ம was ஆ மாத்த போறோம். அப்ப question என்னவா மாற போகுது? where was the ball? the ball was in the box. அடுத்தது descriptions. the ball was red in color. இதை எடுத்துக்கலாம். the ball was red in color அப்படின்னு நான் சொல்லணும்னா இதை presentல என்ன சொல்லுவோம்? the ball is red in color. so the ball is red in colorக்கு question என்ன? what color is the ball? அப்ப be verb is நம்ம இப்ப was ஆ மாத்த போறோம். so what color was the ball? the ball was red in color. so இதேதான் சைஸுக்கும் ஷேப்புக்கும். what size was the ball? and then what shape was the ball? அடுத்தது நம்மளுக்கு like and have. so I liked tea. இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இதை presentல எப்படி கேட்போம்? what do you like? அப்போ I like tea அப்படின்னு சொல்லுவோம். இங்க I liked tea அப்படின்னு இருக்கு. அப்போ do ஓட past tense என்னன்னு சொன்னேன்? did அப்படின்னு சொன்னேன். so what did you like? I liked tea. I have a book. now இத I had a book அப்படின்னு நான் சொல்றேன்னா இத நீங்க present tenseல கேட்கும்போது what do you have அப்படின்னு கேட்பீங்க. now இந்த do நம்ம pastக்கு மாத்த போறோம். what did you have?
அவ்வளவுதான். சோ இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வாட் டு யூ ஹேவ் இல்லாட்டி வாட் டஸ் ஷீ ஹேவ், இது எல்லாத்துலயும் வந்துட்டு நம்ம மாத்த போற வேர்ப் என்ன அப்படின்னு பார்த்தா do and does did தான் மாத்த போறோம். That's the same with have. What did she have? She had a pet. இந்த negative sentences. I did not like tea. அப்போ இதுவே I do not like tea அப்படின்னா நீங்க என்ன கேட்பீங்க? What do you not like அப்படின்னு கேட்பீங்க. I did not like tea அப்படிங்கிறதுக்கு அப்ப நீங்க என்ன கேட்பீங்க? What did you not like? I did not like tea. நம்ம both positive and negative sentencesல do and does நம்ம did மாத்தி பாக்கி இருக்க remaining sentences form பண்ணிட்டோம். In simple terms நம்ம இப்ப என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளோட questions வந்து present formல இருக்கு. அதே questionsல இருக்கிற be verbs, அந்த be verb எல்லாமே வந்து present tenseல இருக்கும். அந்த be verbs நான் வந்து past tenseல மாத்திட்டேன் அப்படின்னா நீங்க past tenseல நீங்க சொல்ற அந்த sentencesக்கு pastல உங்களால கேள்வி கேட்க முடியும். So I hope this was useful. நாளைக்கு இதே மாதிரி வந்துட்டு future tenses ஓட questions பார்க்கலாம். Bye.